முன்கண்ட அனுபவம் வேண்டும். முன்கண்ட அனுபவம் வேண்டும். பாம்பையும் பார்த்திருக்கணும், கயிறையும் பார்த்திருக்கணும். பாம்பு வேற, கயிறு வேற. என் அறிவு மயக்கத்திலே இருப்பதினால பாம்பு கயிறா தெரியுது, கயிறு பாம்பா தெரியுது. இந்த இடம் லாஜிக் புரிஞ்சிருச்சுங்களா? இப்ப இருக்கிறது ஒரே பொருள். பிரம்மம் மட்டும் இருக்கிற போது அது மயங்கி இன்னொரு பொருளாய் தெரிவதற்கு என்ன காரணம்? இப்ப ரெண்டாவது பொருள் எங்க வந்துச்சு? கயிறே இல்லைன்னு வச்சுங்க. கயிறை நம்ம பார்த்ததே இல்லை, இல்ல பாம்பை பார்த்ததே இல்லை. ஒரு கயிறு கிடக்குது, பாம்புன்னு நினைப்பீங்களா? நினைக்க மாட்டோம். ஏன்? பாம்புன்னு இருக்கிறதே நமக்கு தெரியாது. இப்போ உதாரணத்துக்கு வச்சுக்கோ, திடீர்னு இப்போ படி ஏறி ஒன்று வருது. எப்படி வருதுங்க? 20 தலை, 40 கை, 7 அடி உயரத்துல ஒண்ணு வருது. என்ன அப்படின்னு கேட்டா என்ன சொல்லுவோம்? ஐயோ தெரியலீங்க சொல்றமா இல்லையா? முன்னாடி பார்த்திருந்தாதான் இதுவா இருக்குமோ அதுவா இருக்குமோ அப்படின்னு தோணுவதற்கு என்ன இருக்கணும்? ரெண்டையும் ஏற்கனவே பார்த்திருக்கணும். இப்ப பார்த்ததே இல்லை. இப்போ பரமான்மா சீவான்மாவாக தெரிய வேண்டும் என்று சொன்னால் 2 பொருள் இருக்கணும். அப்பவே 2 பொருள் இருக்குன்னு ஆகி போச்சா இல்லையா? அப்புறம் என்னையா ஒண்ணுன்னு சொல்லிட்டு இருக்கிறேன்? அந்த கொள்கை எவ்வளவு குறைபாடுடைய கொள்கை என்று நீங்க பார்க்கணும். சரிங்களா? சரி, இப்போ இது சகல நிலை பொருந்தாது. சரி, முத்து நிலைக்கு வந்துருவோம். எல்லாம் தெரிஞ்சது. திருப்பியும் இது பரமான்மா, இந்த சீவான்மா என்னவாயிடுச்சு? பரமான்மாவா மாறிடுச்சு. பரமான்மாவா மாறிடுச்சு. திருப்பி இந்த மாயை மயக்குமா மயக்காதா? ஏன்? ஏற்கனவே மயக்குச்ச. ஏற்கனவே மாயை பரமான்மாவின் அறிவை மறைத்ததுன்னு சொல்லிட்ட. அப்ப முத்தி பெற்ற ஆன்மாவின் அறிவை, பரமான்மாவின் அறிவை மாயை மீண்டும் மயக்கும். எனவே நீ சொல்லக்கூடிய முத்தி நிலை முடிந்த முத்தி ஆகாது. முடிந்த முத்தி ஆகாது. அப்படின்னா அதுக்கு என்ன பேரு? பதமுத்தின்னு பேரு. பதமுத்தின்னு பேரு. பதமுத்தின்னு என்ன அர்த்தம்? போவாங்க, கொஞ்ச நாள் இருப்பாங்க, திருப்பி வந்துருவாங்க. அப்ப நீ சொல்லக்கூடிய முத்திகள் எல்லாம் என்ன முத்தியா இருக்கும்? பதமுத்தியா இருக்குமே அன்றி அது என்ன ஆகாது? பரமுத்தி ஆகாது என்று இதை மறுக்கிறார். இதை மறுக்கிறார். சரி, அந்த அளவுல மாயாவாதி வச்சுக்குவோம். சரியா? அடுத்தது அடுத்த ஆளுக்கு போயிடலாம். 9 பேர்த்த பார்க்கணும். இப்ப இந்த மறுப்பெல்லாம் சொல்றவரு யாருன்னு கேட்டீங்கன்னா ஐக்கியவாதி. நம்ம சொல்லல.